வணக்கம். கமல் விசஸ் விஜய் 2026 தமிழக சட்டமன்ற களத்தில் தனித்து போரா கூட்டணி போரா? தனித்து போட்டியிட போகிறார்களா, கூட்டணியோடு சேர்ந்து போட்டி போட போகிறார்களா? எப்படி இந்த வாரம் நடக்க போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழக அரசியல் களம் இரண்டு சினிமா நட்சத்திரங்களுடைய நகர்வுகளால் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்போடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகமும் நடிகர் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையமும் இந்த ரெண்டு சக்திகளுடைய அடுத்த கட்ட அரசியல் வியூகம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே $1,000,000 கொஸ்டினாக இருக்குது. அதற்கு கரூர் சம்பவம் இப்படி நிறையா விஷயங்களை வரிசைப்படுத்தி சொல்ல முடியும். இந்த இடத்துல விஜய் முதல்வர் வேட்பாளர் தனிப்பாதை அப்படிங்கிற டாப்பிக்கில் கொஞ்சம் விஜயை பற்றி இப்போ முதல்ல பார்க்கலாம். நடிகர் விஜய் தனி கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு தெளிவான ஒரு இலக்கை முன் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையில் தான், அதாவது கூட்டணி, அதாவது விஜய் கூட்டணி ஆட்சி, ஆனால் அது விஜய் தலைமையில் தான் இருக்கும். அதில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகம் தெளிவாக தன்னுடைய லட்சியத்தை முன் வச்சு இப்படி போகிறாங்க. அதாவது லட்சியம்னா இந்த விஷயங்கள் தான். அதே நேரத்தில் அதாவது இந்த விஷயத்தில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்குது, விஜயும் உறுதியாக இருக்கார். வெளிப்படையாகவே இதை விஜய் அறிவிச்சிட்டார். முதல் மாநாடு இருக்கட்டும், அடுத்தடுத்த மீட்டிங்கில், அடுத்தடுத்த தேர்தல் பிரச்சார விஷயங்கள்லாம் விஜயும் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் இது. ஆனால் இந்த இடத்துல தனித்து போட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா, கொள்கை எதிரியோடு கூட்டணி கிடையாது, அரசியல் எதிரியோடும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால தனித்து போட்டி போட போவதாக அறிவிச்சிருக்காங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்று, அதாவது பிற தேசிய கட்சிகளுடைய கூட்டணியை கவனிக்க வச்சிருக்கு இந்த விஷயங்கள். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கரூர் சம்பவங்களுக்கு பிறகு விஜயோட கொள்கை, விஜயோட கோட்பாடு, விஜயோட பேச்சில் ஒரு விதமான ஒரு தெளிவு இருந்ததுல. ஆனால் கரூர் அந்த துயரம், அந்த நிகழ்வுக்கு பிறகு இது எல்லாமே சாத்தியமா? விஜய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகியிருக்காரு. விஜய் கூட்டணிக்குள்ளே தான் போக போகிறாரா? அதிமுக பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்குள்ளே ஐக்கியமாகிட்டாரு, லாக் ஆகிட்டாரு அப்படின்னு விஜயை பற்றி சில விஷயங்கள், சில செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்குது. அப்போ விஜய் கரூர் துயரம் சம்பவம் வரைக்கும், அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் பேசின விஷயங்கள் இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா? அப்போ விஜய் தனித்து போட்டி இல்லையா, திராவிட கட்சிகளுக்கு மாற்று கிடையாதா அப்படின்னு இதுவரைக்கும் அவர் கற்பித்து வந்த அந்த சித்தாந்தம் எங்கே போனது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ விஜய் இனிமேல் கூட்டணி தானா, அல்லது விஜய் எப்போதும் சொன்னது மாதிரி தனித்து விஜய் தலைமையில் தான் கூட்டணியா, விஜய் தலைமையில் தான் போட்டியா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதற்கு என்ன விடை அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் இருக்குது. இந்த இடத்துல இளைஞர்களுடைய செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல இதற்கு அடுத்து நம்ம பின்னாடி திருப்பி இந்த இடத்துக்கே வரலாம். இந்த இடத்துல தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய குறியின் ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர்கள் விரும்பக்கூடிய அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏற்கனவே கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருந்ததாக பேசப்பட்டது. அதற்கு சகாயம் ஐஏஎஸ் போன்றவர்கள் தான் சரியான நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு பெரும்பாலான இளைஞர்களுடைய தேர்வாக இருந்தது. ஆனால் சகாயம் ஐஏஎஸ் அவர்களும் தேர்தலெலாம் வேண்டான்னு ஒதுங்கி இருந்த நேரத்தில் அந்த இளைஞர்கள் மத்தியில் அந்த எதிர்பார்ப்பு அப்படியே இருந்தது. ஆனால் இன்றைக்கி இளைஞர்கள் வீறு கொண்டு எழுந்திருக்கிறார்கள். எதை நோக்கி? விஜயோடைய அரசியல் வருகைக்கு பிறகு வீறு கொண்டு எழுந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல திமுக அதிமுகவுடைய அந்த இளைஞர் பட்டாளம், அந்த யூத் ஓட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களெல்லாம் மிஞ்சி போய் தாவேக்காவில் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது இளைஞர்களுடைய வருகையும் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அவர்கள் கையில் எடுத்த அடுத்த கட்ட தலைமுறைக்கான அரசியல் ஆயுதங்களும் திமுகவையும் அதிமுகவையும் மிஞ்சி போய் தமிழக வெற்றி கழகத்தில் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்த்து தான் இரண்டு கட்சிகளும் பிரமிச்சு போய் நிற்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? விஜய்க்கு இவ்வளோ தூரம் இளைஞர்கள் பட்டாளம் ஆதரவு இருக்கே, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்குகளும் இருக்கே, அது 90s இருக்கட்டும் 80s இருக்கட்டும், அவர்களுடைய செல்வாக்கும் விஜய்க்கு இருக்கே, தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கே அப்படின்னு அதிமுக திமுக தேசிய கட்சிகளுடைய ஒரு விதமான பயம் இந்த இடத்துல சூழப்பட்டிருக்கு. இந்த இடத்துல திமுக அதிமுக இளைஞரணி தலைவர்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாக, ஒரு பெரிய சவாலாக இந்த இடத்துல மாறி போயிருக்குங்கிறது தான் உண்மையான நிலவரம். அதே நேரத்தில் அதிரடியான விஷயங்கள், அதிரடியான பணிகள், அரசியல் பணிகள் அப்படின்னு சொல்லலாம். மார்ச் மாதத்திலிருந்தே கட்சிகளுடைய களப்பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு. அதாவது 2026 தமிழக அரசியல் களத்தை நோக்கி தீவிரப்படுத்தப்பட்டுக்கிட்டே வருது. அது நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மாற்றுக் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் தாவேக்காவில் இணையக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்தும்
அரசியல் களத்துல கவனத்தை அவர் பக்கம் அதாவது திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து விஜய் கூட்டணி அல்லது தனித்து போட்டி அப்படிங்கிற 2 விதமான கேள்விகள் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்மளால கரெக்டா பதில் சொல்ல முடியாது. ஓகேவா? அது தேர்தல் நெருங்க தான் அந்த இடத்துல நம்மளால பதில் சொல்ல முடியும். விஜய் மாதிரி தானே விஜய்க்கு முன்னாடி சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த கமலஹாசனுடைய அரசியல் கொள்கை கோட்பாடும் அப்படித்தானே இருந்தது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருட்டிலிருந்து டார்ச் லைட் வெளிச்சம் அடிக்க வந்திருக்கிறேன் தானே கமலஹாசன் டார்ச் லைட்டை வச்சு தானே மக்கள் மத்தியில் வந்து பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை மதுரையில் கூட்டினாரு. அப்போ கமலஹாசனுடைய அரசியல் ரகசியம், அரசியல் பிரவேசம், அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வு இந்த இடத்துல என்ன? ஏன்னா விஜய் மாதிரியே வந்தவர், விஜய்க்கு முன்னாடியே வந்தவர் தமிழ் சினிமாவில இருந்து அரசியலுக்கு. ஆனால் கமலுக்கு பின்னாடி வந்த விஜய் அரசியலுக்கு என்னதான் புதிதாக இருந்தாலும், அரசியல் தெரியலை என்றாலும், அடுத்த கட்ட தலைவர்கள் தாவைக்கு அவர் இல்லை என்றாலும், தலைவனுக்கான பண்பு விஜய் கிட்ட இல்லை என்றாலும், இது எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கூட்டம், ஒரு மக்கள், ஒரு அலை விஜய் பக்கம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த அலை அப்படிப்பட்ட ஒரு ஒரு பேரன்போட அரவணைத்து கொள்ளக்கூடிய அந்த மக்களுடைய அன்பு கமலஹாசனிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் $1,000,000 கேள்விதான். அப்போ நடிகர் கமலஹாசனை மக்கள் பார்க்கக்கூடிய விதம் வேறையா இருக்கிறது. நடிகர் விஜயை மக்கள் பார்க்கக்கூடிய விதம் வேறையா இருக்கிறது. என்னன்னா, கரூர் துயரத்தில் 41 பேர் இறந்திருக்காங்க. இன்னமும் விஜய் பொறுப்பேற்றுக் கொள்ளவே இல்லை. அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. ஒரு சுயமா யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு பக்குவம் விஜய் கிட்ட இல்லை. அவ்வளவு பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஜயகாந்துக்கு இருந்த தலைமை பண்பு விஜய் கிட்ட இல்லை. எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு எவ்வளவு பெரிய மாபெரும் கூட்டத்தை கட்டி ஆளக்கூடிய ஒரு மாண்பு விஜய் கிட்ட இல்லை அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் கலவையாக விஜய்க்கு எதிராக எதிராக விமர்சிக்கப்பட்டாலும் விஜய் மீது பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ பெரும்பாலான மக்களுக்கோ கோபம் இல்லை. ஆனால் அப்படியே நீங்க கமல் கிட்ட இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட இருக்கிற விஷயத்துக்கும் கமல் கிட்ட இருக்கிற விஷயத்துக்கும் எதிரான விஷயங்கள் நிறைய கமல் பக்கம் இருக்கு. கமலை ஏற்றுக்கொள்ளவில்லையா? கமல் நேரடியாக தேர்தலில் போட்டிட்டும் அவரை ஒரு முறை கூட அவரை வெற்றி பெற செய்யவில்லையே மக்கள் அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல. திமுகவுடைய தயவால் தான் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பியா நாடாளுமன்றத்துக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறார். அப்ப மறைமுக கூட்டணி 2026 கமல்ஹாசன் திமுக கூட்டணி தொடருமா? அப்ப நடிகர் கமலஹாசன், அதாவது சினிமாவிலிருந்து வந்த நடிகர் கமல்ஹாசன் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கேட்டுதான் 2026 தேர்தலை நகர்த்த போகிறாரா? அப்ப விஜய் தனித்து போட்டியிட்டு தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்த போகிறாரா? அதிமுக பிஜேபி கூட்டணிக்காக தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்த போகிறாரா? அப்படிங்கிற நிறைய கேள்விகள் குழப்பத்தில் இருக்கல. ஒரு பக்கம் தேசிய கட்சி, ஒருவேளை விஜய் தான் சொன்னபடி, ஏற்கனவே தான் அறிவிச்சபடி என்னுடைய தலைமையில தனித்து போட்டி அரசியல், அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்று போட்டி அப்படிங்கிற ஒரு பாதை இருந்தா கூட திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள், சினிமாவிலிருந்து வந்த விஜய், இன்னொரு பக்கம் கமலஹாசன், இப்படி மும்முனை போட்டி தான் 2026 இருக்க போகிறதா? இப்படிப்பட்ட 3 முனை கோணத்தில் தான் தமிழக தேர்தல் வாக்காளர்களும் இந்த 2026 தேர்தலை அணுக போகிறார்களா அப்படிங்கிற ஒரு $1,000,000 கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல இருக்கு. அப்ப தமிழ் சினிமாவிலிருந்து வந்த கமலஹாசன், விஜய் யாருக்கு போட்டியாக இருக்க போகிறார்கள்? கமலஹாசன் திமுகவோட கூட்டணி இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, விஜய் தனித்து போட்டி அப்படின்னா விஜய் கமலஹாசன் எதிர்த்தோ, கமலஹாசன் விஜய் எதிர்த்தோ பிரச்சாரம் செய்யக்கூடிய வார்த்தை யுத்தம், வார்த்தை போர் நடத்தக்கூடிய ஒரு சூழல் அமையும். ஒருவேளை விஜய் அதிமுகவோட கூட்டணி வைத்தால் கமலஹாசன் ஆட்டோமேட்டிக்கா இயல்பாக தானாக திமுகவோட கூட்டணி வைத்து விடுவார். அப்படி பார்த்தாலும் விஜயும் கமலும் நேரெதிர் அரசியல் களத்தில் இறங்கி கர்ஜிக்க வேண்டி அரசியல் போர்க்களத்தில் இருவரும் எதிரிகளாக மோத வேண்டிய ஒரு கட்டாய சூழலும் இந்த 2026 தமிழக அரசியல் களத்தில் அப்படியான ஒரு சூழல் உருவாக்க காத்து கொண்டிருக்கிறது. சினிமாவில் நண்பர்களாக இருந்த 2 மாஸ் ஹீரோக்கள் தமிழக அரசியல் களத்தில் அரசியலுக்கு குதித்த பிறகு 2026 தேர்தலை மையப்படுத்தி இருவரும் போர் செய்ய காத்திருக்கிறார்களா? அப்படியான ஒரு சூழலை இந்த 2026 தேர்தல் களம் உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சம்பவம் இருக்கு. அது என்ன சம்பவம்? யார் அந்த சம்பவத்தை பண்ண போறாங்க? யார் இந்த மாஸ் லீடரா தன்னை நிரூபிச்சு காட்ட போறாங்க? சினிமாவிலிருந்து வந்தவர்களா, திராவிட கட்சிகளா, தேசிய கட்சிகளா? யார் ஆளப்போகிறார்கள் 2026 தமிழ்நாட்டை? பொறுத்திருந்து பார்க்கலாம்.